ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகையிலிருந்து புதுமை பெண் திட்டம் வரைக்கும் அதில் சொல்கிறாரு, நான் போட்ட கையெழுத்தே மகளிர் உரிமை தொகை தான் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மகளிர் தினத்தில் அவர் சில பெண்களுக்கான திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக பிங்க் ஆட்டோ அது தொடங்கி வைக்கிறார். அது 250 ஆட்டோ, அதில் 1 லட்சம் மானியம் அரசு அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். இது அவங்க நாங்கள் சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர் சொல்கிறாரு, அவரும் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்கிறாங்க, எந்த வகையிலையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க. நாமெல்லாம் சேர்ந்து தான் திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம், திமுக அரசு நம்மளை ஏமாத்துது, எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய திமுக அரசை 2026 மாற்றுவோம், அதுக்காக இன்றைக்கி நம்ம உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல் முறையாக திமுகன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார், குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்க? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவர்கள் இப்போதுதான் திமுக என்று நேரடியாக விஜய்க்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் குறித்த எந்த அறிவும் இல்லாமல் அரசியல் செய்வதற்காக வந்தவர் விஜய். அதுல இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை வழக்கமாக எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மாநாட்டு மேடையில் துவங்கி இன்றைக்கு வந்திருக்கிற மகளிர் தின அறிக்கை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு ஒன்றுதான் பிரதானம். பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு வந்தாரு. இல்ல, அதுதான். அதாவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக எதிர்ப்பதற்கு இத்தனை நாட்களாக துணிச்சல் இல்லாத விஜய் இலைமறை காய்மறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனத்தை வைத்துக் கொண்டே இருந்தார். அவர் அதிமுகவை நோக்கி தன்னுடைய விமர்சனத்தை வைக்கவில்லை. ஊழல் என்று குறிப்பிட்டார். ஊழல் குற்றத்தில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர் அம்மையார் ஜெயலலிதா. அது குறித்து அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை இன்னும் ஊதி பெரிதாக்குவதற்கு திமுக ஒரு ஊழல் கட்சி என்று காட்டுவதற்கான பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதெல்லாம் ஒரு புறத்தில் இருக்கட்டும். இன்றைக்கு மகளிருக்கு பாதுகாப்பு தருவதில் இருந்து தவறிவிட்டது, இந்த அரசை அகற்றுவோம் என்று சொல்கிறார். விஜய்க்கு எழுதி கொடுப்பவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளாட்சியில பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த இயக்கம், அதை சாத்தியப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சென்னை பெருநகரமாக இருக்கட்டும், சென்னையை ஒற்றி இருக்கக்கூடிய தாம்பரம் பெருநகரமாக இருக்கட்டும், இந்த 2 பெருநகரங்களிலும் மாநகராட்சியினுடைய மேயர்களாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு அடித்தளமிட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்று சொல்லி அதை சட்டமாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, உயர்கல்வியிலே பெண்கள் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிவகைகளை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க என்னால பட்டியல் போட முடியும். அதே நேரத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டார்ல, முதலமைச்சர் அதிகாரத்திலிருந்து எதை செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க இவ்வளவு நாட்களாக ஒரு நடிகராக இருந்தீங்கல்ல, பெண்களுக்காக நீங்கள் களத்துக்கு வந்து பெண்களுக்காக நீங்கள் களத்துக்கு வராமல் கூட பேசிய செய்தி என்னன்னு ஒரே ஒரு தரவு இருந்தா கொடுங்க. இந்த பெண் உரிமைக்காக நான் நடிகராக என்னுடைய கருத்தை இப்படி வெளிப்படுத்தினேன். இல்லை என்று சொன்னால் இத்தனை நாட்களாக அரசியல் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழா வந்துருச்சுல்ல சார், இந்த ஓராண்டில் நான் பெண்களுக்காக இதையெல்லாம் பேசி இருக்கிறேன், இதையெல்லாம் செய்திருக்கிறேன், இதெல்லாம் அறிக்கையாக கொடுத்திருக்கிறேன், ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்க எடுத்துட்டு வாங்க. ஓராண்டு காலமாக என்ன அரசியல் செய்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனா அரை நூற்றாண்டுகளாக பெண் விடுதலைக்காக, பெண் உரிமைக்காக, பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அரும்பாடுபடுகிற இயக்கத்தை பெண்களுக்கு எதிரான இயக்கம்னு சித்தரிக்கிற முயற்சி இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் கங்காணி வேலைன்னு சொல்றோம். இந்த வேலையை நீங்க செய்வதற்குத்தான் தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறீங்கிறத பல நேரங்கள்ல கோடிட்டு காட்டி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய அறிக்கை உங்களுடைய உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள் ஏவப்படுகிறது சார். அதில் நேரடி குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற நபர்களாக பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கிறாங்க. ஏன் ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறிவோம்னு நீங்க பேசல? மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ஆட்கள் அதை பார்த்திருக்கிறாங்களா இல்லையா? ஏன் அதை பத்தி நீங்க பேசல?
அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஒன்றியத்திலிருந்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை தூக்கி எறிவோம்னு பேசணுமா இல்லையா? ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்க அதை பேசுறது இல்ல? அந்த கட்சி என்ன புனித கட்சியா? பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஈடுபடாத கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? அப்படி எங்காவது பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு இருக்காங்களா சொல்லுங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை தூக்கிட்டு வருவீங்க நீங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுங்கிறத உங்களை மாதிரியான ஆட்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா, அதெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு முந்தைய சம்பவம் மட்டும்தான் நினைவுல இருக்கும். ஏன் பொள்ளாச்சி சம்பவம், நக்கீரன் போன்ற இதழ்கள் பேசவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்திருக்குமா சார்? சொல்லுங்க சார். பேசியதற்கு பிறகுதானே அது பேசு பொருளாச்சு. அதன் பிறகுதானே எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சி ஜெயராமன்லாம் அதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சு கிழிச்சாரு? எத்தனை பெண்களுடைய குரல் எனக்கு இன்னைக்கும் கேட்குது சார். அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு கதறிய அந்த பெண்ணினுடைய குரல் இன்றைக்கும் காதுகளில் ஒலிக்கிறது. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கள்ள மௌனம் சாதித்தாரே எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசினீர்களா? இந்த அறிக்கையிலாவது நீங்கள் சொன்னீர்களா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? யாருடைய குரலாக நீங்கள் ஒலிக்க வருகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. தேர்தல் களத்தில் நீங்கள் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தினால் மகிழ்ச்சி, மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் விமர்சனம் என்கிற பெயரால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாக, விமர்சனம் என்கிற பெயரால் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதை மறைமுகமாக பேசுகிற முயற்சி இருக்குல்ல, நீங்களும் நாக்பூரினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறீர்கள் என்கிற சந்தேகத்தை வலுவாக இப்போது எழுப்பி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செய்தியாளர் சந்திக்கும் போது பாஜக தீண்டத்தகதா கட்சி, பாஜக நோட்டா கட்சி, பாஜக வந்ததால தான் நாங்கள் ஜெயிக்காம போயிட்டோம், வெற்றி பெறாமல் போயிட்டோம், இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாஜக வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதுக்காக நான் பாஜக ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. பாஜக இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறான் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தலைவரும் பாஜகவில் அப்படிங்கிறாரு. நான் எந்த கட்சி தலைவரும் சிறுமைப்படுத்தி பேசலை, உள்ளதை சொல்கிறேன். கூட்டணி போதான் தெரியும், அந்த நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதிமுகவை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள், அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்க? இல்லை, அரசியலில் ஒரு கருத்து வருகிற போது அந்த கருத்து நேரடியாக தங்களை நோக்கித்தான் வருகிறதா என்பத அந்த செய்தியை கூட உணர்ந்து கொள்ளாமல் பொத்தாம் பொதுவான கருத்தை ஊர் மேல போற மாதிரியாத்தான் என் மேல ஏறாத்தான்னு எங்க கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்து அவர் யார் குறித்து கருத்து சொன்னார் என்று நேற்றைக்கு இருந்த செய்தியை இன்றைக்கு வேறு விதமாக மாற்றி இருக்கிறார்கள். அதிமுகவினர் நத்தம் விஸ்வநாதனும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் இன்றைக்கு காலை தெரிவித்திருக்கிற கண்டன குரல்கள் இருக்குல்ல, நேரடியா அதிமுகவை தான் சொல்லி இருப்பதாகத்தான் அவர்களினுடைய கண்டன குரலிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி என்றுதான் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அப்போ அண்ணாமலையினுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? எல்லா கட்சியையும் நோக்கி அவர் பேசுகிறார் என்று நீங்கள் பொத்தாம் பொதுவாக பார்த்துவிட்டு நகர்ந்திருக்க வேண்டும். குத்தமுள்ள மனசு தான் குறுகுறுக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு அந்த செய்தி உங்களை நோக்கி வந்ததாகப்படுகிறது. ஏன் திமுக எந்த சலசலப்புக்கும் ஆளாகல? திமுக எதிர்வினை ஆற்றலாம்ல. நீ என்ன செய்து கிழிச்சிட்ட, நீ என்ன பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏற்படுத்திட்ட, தமிழ்நாட்டுல எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் போட்டியிட வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு நீ சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு திமுக எதிர்வினை ஆற்றி இருக்கணுமா இல்லையா? திமுக எதிர்வினை ஆற்றல. திமுகவுக்கு நன்றாக தெரியும், நாம பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலும் கூட்டு வைக்க போவதில்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த போவதில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அது கொள்கை தெளிவு மிக்க இயக்கமாக இருக்கு. ஆனா ஒரு சலசலப்பு, கூட்டணி வைத்துக் கொண்டால் என்ன, கூட்டணி வைத்துத்தான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற பேச்செல்லாம் அதிமுகவினுடைய கூடாரத்தில் எழுந்திருக்கிறது. ஏன் எஸ்பி வேலுமணி பேசலையா? பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்று பேசவில்லையா? செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசவில்லையா? இதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கிற குரல்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிற குரல்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பேசியிருப்பது நேரடியாகவே அதிமுகவை நோக்கித்தான் அவர் பேசி இருக்கிறார். ஏன்னா அதிமுக தான் இப்ப கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவை நெருங்குகிற காட்சிகள் கண் முன்னால் தெரிகிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாஜக ஒரு அடி நகர்ந்து நின்றால் கூட அதிமுக விடுவதாக இல்லை. ஓடி சென்று அரவணைத்துக் கொள்கிற ஒரு மனநிலைக்கு
அதிமுக தரப்பு வந்துவிட்டது என்பதைத்தான் நகர்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அதை தான் சொல்றாரு. நான் வேணான்னு சொன்னீங்கல்ல, என்னாலதானே இந்த கூட்டணியே முறிஞ்சிச்சுன்னு உங்க ஆட்கள் பேசினாங்க, அதிமுக காரங்க பேசினாங்கல்ல சார். தான் இந்த கூட்டணி முறிவே தவிர எங்களுக்கு அமித்ஷாவோடு முரண்பாடு இல்லை. பேசியவர்கள் அதிமுகவினர். அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? பர்சனல் ஈகோ, கொங்கு லாபி, அவ்வளவுதான். அதிமுகவுக்கு கொள்கை முரண்பாடெல்லாம் இல்ல. பாஜகவோடு ஒரு பாசிச சிந்தனைக்கு எதிரான களம் காண வேண்டும் என்கிற எண்ணம்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி. அப்படி எண்ணம் இருந்திருந்தா தேர்தல் களம் அமைஞ்சதில்லை சார். நாடாளுமன்ற தேர்தல் களம் ஒரே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மோடி அரசுக்கு எதிராக பேசி இருப்பாரா? இந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதுன்னு பேசி இருக்க முடியும் தானே? தமிழ்நாட்டு முதலமைச்சரை விட மோடி அரசோடு முரண்பட வேண்டிய நபர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா 4 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தவர் அவர் தான். மோடி அரசு ஒன்றியத்தில் இருக்கிற போது 4.5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தவர் அவர் தான். முதலமைச்சர் கூட நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது 3 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்யல சார். அப்போ அதை விட கூடுதலான சிரமங்களை அனுபவித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தானே சார் தமிழ்நாட்டு வீதிகளில் பேசி இருக்கணும். அவர் தானே சார் தமிழ்நாட்டு மக்களிடத்துல பாஜகவினுடைய நயவஞ்சகத்தனத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். ஜிஎஸ்டி நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க, பேரிடர் காலங்களில் நிதி கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி டோப்ளர் கருவியை சரி செய்யணும்னு சொல்லி கடிதம் எழுதினார் சார். ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு கடிதம் எழுதினார் சார். வானிலை அறிக்கையை முன்பே ஆய்வு செய்து சொல்லக்கூடிய டோப்ளர் கருவி செயலிழந்து போயிருக்கு, பழுதடைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்கடான்னு கேட்டு கடிதம் எழுதினார். அதை கூட கண்டுகொள்ளாத அரசாக ஒன்றிய அரசு இருந்தது. இதை மக்களிடத்துல பேசி இருக்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தானே. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் எந்த பிரச்சாரத்தையும் முன்வைக்காமல் தேர்தல் களத்தில் நின்றார். தேர்தல் களத்தில் ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்வதை போல பாவலா காட்டினார். மக்கள் அவரை ஏற்கல, அது வேறு செய்தி. ஆனா இன்றைக்கு நன்றாக உணர்ந்திருக்கிறார், அதிமுக தங்களோடு வரப்போகிறது, எனவே இதுதான் நேரம் என்று சொல்லி அதிமுகவை காயப்படுத்துகிற வேலை அல்ல, நேரடியாகவே டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. போனீங்கல்லடா, இப்ப எங்க வீட்டு வாசல்ல தானே வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கிறதா என்று நேரடியாகவே கேட்கிறார். இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிமுக தரப்பு திணறி போயிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய எதிர்ப்பும் ஜெயக்குமார் அவர்களுடைய எதிர்ப்பும் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஏன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க யாரையும் கூட்டணிக்கு தேடி போகல, எந்த காலத்திலும் நாங்க பாஜகவோடு கூட்டணி வைக்க போறதில்லை, பாஜகவோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு தான் அது பொருந்தும், எங்களுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லுகிற துணிச்சலும் திராணியும் அதிமுகவில் யாருக்காவது இருக்கிறதா? சொல்ல முடியுமா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதிமுகவில இருந்து உங்களை நீக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்டா நான் அமித்ஷா காலில் போய் கையில விழுந்து ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகமா நடத்தி 2026 எப்படியாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மெனக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்து இந்த கிரீஸ் டப்பாவை இப்படித்தான் நான் உதைச்சேன்னு சொல்லி உதைச்சு தள்ளிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்பாரு எடப்பாடி பழனிசாமி. எனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அதிமுகவை நோக்கி வந்த கட்சிகளினுடைய சூழல் என்பது ஒரு காலத்தில் இருந்தது. 2014 தேர்தல்ல 40 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் சார். 40 தொகுதியிலும் போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தார் அம்மையார் ஜெயலலிதா. 2016 சட்டமன்ற பொது தேர்தல்ல தமீமுன் அன்சாரி, கருணாஸ், தனியரசு, இப்படி எல்லோரையும் அந்த கூட்டணியில வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து 234 தொகுதியும் இரட்டை இலை சின்னம் வெற்றியை ஈட்டி 2வது முறையாக முதலமைச்சராக அரியணை ஏறினார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. நீங்க பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது என்றைக்காவது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் படுதோல்வியை தழுவிய நேரத்தில் கூட யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா அந்த அம்மா? எந்தாவது முன்னாள் அமைச்சர்களை, கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அலுவலகத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ அனுப்பி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்களா அந்த அம்மா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ராமதாஸ் உங்களோடு கூட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக தைலாபுரம் தோட்டத்துல விருந்துக்கு போறீங்க. பாஜக உங்களோடு கூட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா வந்தா நள்ளிரவுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ராத்திரியில போய் பாக்குறீங்க. நடுராத்திரியில அமித்ஷாவை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? கேட்டா என்ன சொல்றீங்க? அவர் பிஸி ஸ்கெடியூல்ல இருந்தார், அதனால நாங்க லேட்டா போனோம். ஏன் மறுநாள் பாருங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் சார் நீங்க, தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் நீங்க. உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை விடவா தமிழ்நாட்டுல பெரிய அதிகாரம் அமித்ஷாவுக்கு வந்துருச்சு? அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கலாம் சார், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் யாரு? அவர் சந்தான பாரதியாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறார் என்பதுதான் அவருடைய நிலைமை. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்க ராத்திரியில போய் சந்திக்கிறீங்களே, இதெல்லாம் கேவலமா இல்ல? அதிமுக தொண்டன் எப்படி குமரி சாகறான்? அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலை கூட புரியாம அரசியல் செய்து கொண்டிருந்தால் போன்றவர்கள் இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கத்தான் செய்வார்கள். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, யூ டிசர்வ் இட் என்று சொல்வார்கள்.
அதுபோல அதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளால் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவை நோக்கி விரல் நீட்டுகிற ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வைத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கூட்டணி பத்தி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி திமுக ஒண்ணுதான் எதிரி அப்படிங்கிறாரு. பாஜக மாநில தலைவர் கேட்கும்போது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அது ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. இதை வச்சுதான் எல்லாருமே யூகிச்சாங்க திமுக பாஜக கூட்டணி மீண்டும் வரும். ஏன்னா இவர் பாஜகவை டச் பண்ணல, அவர் அதிமுகவை டச் பண்ணல, இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க சமீபமா. அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது அண்ணாவின் பெயரால் இயக்கத்தை கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் பொறிச்சார் சார். அண்ணா துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே இல்லாத மகத்துவம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் அண்ணாவினுடைய முகத்தை நீங்கள் அதிமுக கொடியில் தான் பார்க்க முடியும். அண்ணாவுக்கு சிலைகள் இல்லாத கிராமங்களில் கூட, சிலைகள் இல்லாத நகர பகுதிகளில் கூட அதிமுக கொடியில தான் நீங்க அண்ணாவை பார்க்க முடியும். அண்ணாவினுடைய முழக்கமாக பார்க்கப்படுகிற மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்துருச்சு. இப்ப யாரு சார் கூடுதலாக அந்த குரலை உயர்த்தி பிடிச்சு மாநில சுயாட்சியை பேசி இருக்கணும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா? அண்ணாவுக்கு இயக்கம் கண்டிருக்கிறவர்கள் நீங்கள், அண்ணாவினுடைய கொடியை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னு ஒரு சண்டமாரதத்துக்கு தயாரானாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு அறைகூவல் விடுத்தாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தாரு? நீங்க தானே சார் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல. இன்றைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய நிலை நாளைக்கு அதிமுகவுக்கு வராதா? நீங்க வெற்றி பெற மாட்டீங்களா? உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்பட மாட்டார்களா? நீங்க அரசியல் செய்ய மாட்டீங்களா? கடுமையான எதிர்ப்பை நீங்க பதிவு செஞ்சு பேசுனீங்களா? ஏதாவது அழுத்தமான குரலை நீங்க பதிவு செஞ்சீங்களா? இதெல்லாம் தொண்டை உள்வாங்கணும். அதிமுகவினுடைய தொண்டை. ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா அந்த அம்மையார் நல்லவரோ கெட்டவரோ சார், அவர் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் 1000 உண்டு. ஆனா இந்த மாதிரியான சூழல்ல வலிமையான எதிர்ப்பை அந்த அம்மையார் பதிவு செய்வார். எப்பவுமே மாநில நலன் சார்ந்து ஒரு பிரச்சனை வருகிற போது ஜெயலலிதா அம்மையாரினுடைய குரல் அழுத்தமான குரலாக ஓங்கி ஒலிக்கும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை. அதை வைத்துத்தான் தொண்டன் காலரை தூக்கிக்கிட்டு சுத்துவான் சார் அதிமுக தொண்டன். இப்ப தொண்டனுக்கு ஒரு பெரிய தலைகுனிவை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்களே. மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்துருச்சே. தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு மதிப்பே இல்லை என்கிற சூழல் வந்துருச்சே. எந்த ஊர்ல போய் கட்சி நடத்த போறீங்க? கனடாவில் போய் கட்சி நடத்துவீங்களா? ஆந்திராவில் போய் கட்சி நடத்துவீங்களா அதிமுகவை? தமிழ்நாட்டில் தானே நீங்க அரசியல் செய்தாகணும். அந்த யோசனை வேண்டாமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களை எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற எண்ணம் வேண்டாமா? கட்சி தொண்டர்களினுடைய குமுறல்களை நீங்க உள்வாங்கிக்கலையா? பாஜக கூட்டணி இருந்த போது அதிமுக தொண்டை வெளியில வர முடியாம சிரமப்பட்டான் சார். வெளியிலேயே தலை காட்ட முடியல. அதிமுக தொண்டனால் அவ்வளவு அவமானங்களை சந்தித்தார்கள், அவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள். போகிற இடங்களில் எல்லாம் மக்களோட எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அதிமுக எவ்வளவு பெரிய ஜனரஞ்சகமான இயக்கம். ஒரு காலத்துல தொண்டர்கள் போல திமுகவோட அதிமுகவுக்கு தான் சார் கூடுதல் தொண்டர்கள். தொண்டர்களுடைய எண்ணிக்கை உறுப்பினர் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திமுகவோட அதிமுக தான் பெரிய இயக்கம். ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் திமுகவோட அதிமுகவுக்கு தான் ஓட் பேங்க். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு மொத்தமாக சிதையுண்டு போனது என்பது வேறு. ஆனா அந்த தொண்டர்களை இன்றைக்கு வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழலை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களே. 234 தொகுதியிலையும் வாக்குச்சாவடிக்கு போனா ரெட்டலையை பார்த்தவன் சார் அந்த தொண்டை. இன்னைக்கு என்ன நிலைமை? போன்ற குட்டிச்சுவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்கிற நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து நிறுத்திட்டீங்க. தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மாறான தலைமையாக இந்த தலைமை இன்றைக்கு மாறி போயிருக்கு. தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்காத தலைமையாக இந்த தலைமை இன்றைக்கு மாறி போயிருக்கு. அதிமுகவை அழிவை நோக்கி நகர்த்துகிறார் என்று சொல்ல மாட்டேன். அதிமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை அறைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் சொல்வேன். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் தென் மாநிலங்கள் எம்பிக்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கலாம் பேசியிருந்தாங்க. இது தென் மாநில முதல்வர்கள்லாம் இது குறித்து என்ன முடிவெடுப்பாங்க, பேசுவாங்களா அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தென் மாநிலங்களை பழிவாங்க துடிக்கிறது பாஜக அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? சந்திரபாபு நாயுடு தன்னுடைய எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்ய மாட்டார் என்று நாம் கடந்த நேர்காணல்ல பேசினோம். ஆனால் தென்னிந்தியாவினுடைய பல்ஸ் என்னங்கிறது தெரியாம முதலமைச்சர் அந்த அறைகூவலை விடுத்திருக்க மாட்டார் என்று அன்றைக்கும் நான் சொன்னேன், இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அரசியல் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமியை போல வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறவர் அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் திராவிட மாடல் முதலமைச்சர் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்துக்கும் திசை காட்டுகிற கருவியாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான்
தமிழ்நாடு என்று அவர் இந்த பிரச்சனையை சுருக்கி பார்க்கவில்லை. கேரளாவுக்கும் அவர்தான் குரல், ஆந்திராவுக்கும் அவர்தான் குரல், கர்நாடகாவுக்கும் அவர்தான் குரல். இன்றைக்கு அவருடைய குரலுக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் முதலமைச்சர்கள் அணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த குரலை முதல்ல பினராயி விஜயன் ஒழித்திருக்க வேண்டுமா இல்லையா? 20ல் 8 போயிடுது சார். எத்தனை பர்சன்டேஜ்? 40% போயிடுது. பினராயி விஜயன் பேசி இருக்கணும்ல, ஆனா பேசல. அவரை நான் குறைத்து மதிப்பிடல. இந்த அவேர்னஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு வருவதற்கு முன்பே திராவிட இயக்கத்துக்கு வந்துருச்சு. கம்யூனிஸ்டை விட நாங்க வேகமா இருக்கோங்கிறத சொல்றேன். இடதுசாரிகள் இயக்கம் வேண்டுமானால் பொது உடைமை சித்தாந்தத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம். ஆனா பொது உடைமை சித்தாந்தத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கிற நாங்க தான் இன்றைக்கு அவேர்னஸ்ல முதலிடத்துல நிக்கிறோங்கிறத முதலமைச்சர் உணர்த்திட்டாரு. இன்றைக்கு முதலமைச்சர் குரலுக்கு அடுத்த ஒரு வலு சேர்க்கிற விதமாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு. கர்நாடகா முதலமைச்சரும் வந்து சேர்வார். கேரளாவினுடைய முதலமைச்சரும் நிச்சயம் வந்து சேர்வார். முதலமைச்சருடைய குரல் வலுப்பெறும். இனி முதலமைச்சரினுடைய இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான குரலை மறுதளித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியால நகர முடியாது. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி நினைத்ததை போல எல்லாம் இந்த டீலிமிட்டேஷனை செய்திட முடியாது. மற்ற பிரச்சனைகளை பாஜக அணுகியது என்பது வேறு. இந்த பிரச்சனையிலே பாஜகவினுடைய அணுகுமுறை என்பதற்கு கடிவாளம் போட்டிருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, நீங்கள் உள்ளார்ந்து பேசினால் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட போகிற மாநிலங்களினுடைய தலைவர்கள் என்கிற நிலையில் முதலமைச்சருடைய குரலுக்கு நிச்சயமாக அவர்களுடைய ஆதரவு உண்டு. ஆனா அரசியல் ரீதியாக இப்போது ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். சந்திரபாபு நாயுடுக்கு நிதியை சமாதானமா பேசி இப்ப ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கி அந்த மாநிலத்தை கட்டமைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு அவரிடத்துல இருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் நிதானமாக செயல்படுகிறார். அரசியல் சூதுவாதுகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு நிதர்சனமான அரசியல் என்னவோ அதை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதற்காக நான் அவருக்கு புனிதர் பட்டம்லாம் கொடுக்க விரும்பல. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இமேஜும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சந்தர்ப்ப சூழல்கள் கருதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம். வக்பு மசோதாவுல நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்தார் சார். ஆனா அவருக்கு எதிரான முடிவை பாஜக எடுத்தது. அதையே அவரால் தடுத்து நிறுத்த முடியல. இதுதான் பாஜகவினுடைய முகம். என்னதான் நீங்க கூட்டணியில இருந்தாலும், உங்களுடைய துணை கொண்டு அதிகாரத்தை மோடி கொண்டு செலுத்தினாலும் உங்களுடைய குரலுக்கு அவர் என்றைக்கும் செவிசாய்க்க மாட்டார் என்பதை வக்பு சீர்திருத்த மசோதாவை நிறைவேற்றியதன் மூலமாகவே நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய குரல் அழுத்தமாக பதிவு செய்கிற வாய்ப்புகள் இருக்கிற போதே இப்படிப்பட்ட நிலை என்று சொன்னா, நாளைக்கு டீலிமிட்டேஷன் வந்ததற்கு பிறகு உங்களுடைய குரலுக்கு மதிப்பே இல்லாம போகுமே. இப்ப நீங்க பேசுற குரலுக்கே மதிப்பு இல்லைங்கும் போது நாளைக்கு பேச முடியாத சூழல் உருவானா நீங்க உங்க மாநில உரிமைகளை எங்கிருந்து பேசுவீர்கள்? இந்த யதார்த்தத்தை எல்லாம் உணர்ந்து கொண்டு சந்திரபாபு நாயுடுவும் இந்த குரலுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்வார். கொஞ்சம் தாமதமாகும். அவர் வந்து சேருகிற போது தென்னிந்தியாவினுடைய குரலை ஒட்டுமொத்தமாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் உயர்த்துகிற சூழல் நிச்சயமாக கனிந்து வரும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குகிற சூழலை முதலமைச்சர் உருவாக்குவார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது, அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் 2026 தெரியும், 2026 மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தே தீர்வோம். 2026 செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு பார்ப்பீங்க, பாஜக செல்வாக்கை பார்ப்பீங்க அப்படிங்கிறார் பாஜக மாநில தலைவர். மேலும் அவர் சொல்லும் பொழுது, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், 36 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்து முதல்வர் பதற்றம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. எல்முருகன் மத்திய இணையமைச்சர் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கை இதுக்கு ஆதரவாக 7 லட்சம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறார். மாணவர்கள், தமிழக மக்கள் இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது ஒரே நாள்ல லட்சக்கணக்கான பேர் மிஸ்டு கால் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததாக ஒரு செய்தி சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாங்கல்ல சார். ஏன் சார் அதெல்லாம் ஓட்டா மாறல? அப்ப சேர்ந்தவங்க எல்லாம் ஏன் சார் ஓட்டு போடல? அப்ப பாஜகவுல விரும்பி சேர்ந்தாங்களா இல்ல கட்டாயப்படுத்தி சேர்க்கப்பட்டாங்களா? அந்த ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, மிஸ்டு கால் மூலமா லட்சக்கணக்கான பேர் கட்சியில சேர்ந்தாங்கன்னு சொன்ன கணக்கு தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டாங்க. அதிமுகல இருந்து 2 பேரை எடப்பாடி பழனிசாமி நேற்று நீக்கிவிட்டாரு. எதுக்காக நீக்கினார்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போனா. அவங்களோட அறிக்கை பாத்தீங்களா நீங்க?
என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு, கட்டாயப்படுத்தி என்ன கையெழுத்து போட சொன்னாங்கன்னு. அப்ப கட்டாயப்படுத்தி நீங்க அதிமுக காரங்கிட்டயே போய் கையெழுத்து வாங்குற நிலையில இருந்தீங்கன்னா, அரசியலில் நேரடியாக இயங்கி கொண்டிருப்பவர்களிடத்திலேயே போய் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறீங்கன்னா, அரசியல் புரிதல் இல்லாத, அரசியலில் நேரடியாக ஈடுபடாதவர்களிடத்துல நீங்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஒண்ணு மிஸ்டு கால் மாதிரியான கதையை விட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துறீங்க. 2வது கட்டாயப்படுத்தி கையெழுத்து இயக்கத்தை நடத்துறீங்க. இன்னொன்று, இந்த 36 மணி நேரத்துல 2 லட்சம் கையெழுத்து இருக்குல்ல, அது ஒரு பெரிய செய்தியே கிடையாது தமிழ்நாடு முழுக்க. பொடா சிறைவாசத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருந்தபோது, நான் அன்றைக்கு மதிமுகவில் இருந்த காலத்தில் 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்துவது என்று தீர்மானித்தோம். எல்ஜி சிறைச்சாலைக்கு போய் வேலூர் சிறையில வைகோவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஐடியாவை அண்ணன் மல்லை சத்யா தான் கொடுத்தாரு. அது எப்படியா சாத்தியப்படும்னாரு. 2 வாய்ப்பு இருக்குங்க. ஒன்னு ரஜினிகாந்த் போடணும், இல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதல் கையெழுத்தை போட்டு துவங்கி வச்சா இது மக்கள் இயக்கமாக மாறும்னு அண்ணன் சத்யா ஐடியா கொடுத்தாரு. சரியான ஐடியா சொன்னையான்னு உடனே பேசி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞரிடத்துல அனுமதி வாங்கி முதல் கையெழுத்தை அவர்கிட்ட போய் வாங்கினாங்க. தமிழ்நாடு முழுக்க மக்கள் இயக்கமா மாறிச்சு சார். இவங்க சொல்றாங்கல்ல, எத்தனை லட்சம் கையெழுத்து? 2 லட்சம் கையெழுத்து. முதல் நாளிலேயே 6.5 லட்சம் கையெழுத்தை அன்றைய தினமே, எப்போ 2003 பெற்று காட்டினோம். அன்றைக்கு விட இன்றைக்கு நவீன வசதிகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, 22 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துருச்சே. அப்ப 2 லட்சம் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. அன்றைக்கு அதை மக்கள் இயக்கமாக நடத்தினோம். கல்லூரிகள் தோறும் போய் மாணவர் அணியினர் கையெழுத்து வேட்கையில ஈடுபட்டாங்க. பேருந்து நிலையங்கள் தோறும், கிளைக்கழகங்கள்ல, கிராமப்புறங்கள்ல, பேரூர் கழகங்கள்ல இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தினாங்க மறுமலர்ச்சி திமுக சார்பில். நீங்க எந்த கையெழுத்து இயக்கத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? இப்போ எந்த ஊர்ல கொண்டு போய் நீங்க சேர்த்திருக்கீங்க? முன் அனுமதி இல்லாம தமிழிசை மாதிரியான ஆட்கள் ரோட்ல போய் கையெழுத்து வாங்குறாங்களா? அதன் மூலமாக நீங்க கையெழுத்தை வாங்கிடுவீங்களா? எனவே இது ஒரு நாடகம் என்றுதான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி இன்னொன்று, உண்மையிலேயே போன்றவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்குன்னா நீ தமிழ்நாட்டுல மேடை போடு. தமிழ்நாட்டுல மேடை போட்டு மும்மொழி கொள்கைனா என்ன, ஏன் தமிழ்நாடு அரசு எதிர்க்குதுன்னு சொல்லு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருமொழி கொள்கை போதும் என்று சொல்லி இன்றைக்கு பொதுக்கூட்டங்களை திமுக இளைஞரணி நடத்துவதற்கு வீதிக்கு வந்துட்டாங்க சார். முரசொலியில அறிவிப்பு வந்துருச்சு. எந்தெந்த ஊர்ல யார் யார் பேச்சாளர்கள் பேச போறாங்க, எந்தெந்த பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுதுன்னு அறிவிப்பு வந்துருச்சு. நீ பாஜக சார்பில் அறிவிச்சுட்டு வா, வீதிக்கு வா. மும்மொழி கொள்கை ஏன் தேவைப்படுகிறது, மும்மொழி கொள்கையால் இந்த தமிழ்நாடு என்ன பயனடையும்னு நீ சொல்லு. நாங்களும் மேடை போட்டு சொல்றோம், தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை வந்தா நீ என்ன செய்வ, இப்ப இருக்கிற இருமொழி கொள்கை தமிழ்நாட்டை எப்படி உயர்த்தி இருக்குன்னு பேசணும். மக்கள் முடிவு செய்யணும். மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா? மக்களிடத்துல உண்மையை சொல்லி இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறதற்கு திராணி இருக்கிறதா கொண்டவர்களுக்கு? அதெல்லாம் இல்லாம சும்மா இந்தி படிக்க வேணான்னு சொல்றான். இந்தி படிக்க வேணான்னு தமிழ்நாட்டுல சொன்னா இந்தி சபா 100 ஆண்டு கடந்த தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா சார்? இன உணர்வுக்காக தன்னுயிரை நீர்த்து கொண்ட மாவீரர்கள் இந்த மண்ணில் உலவிய காலத்திலேயே இந்தி சபா இங்க இயங்கி இருக்கு சார். இந்தி சபாவுக்கு மூடு விழா நடத்தணும்னா எங்களுக்கு தெரியாதா? கீழப்பலூர் சின்னசாமி தனக்குத்தானே தீ வச்சு கொண்டு இந்தி ஒளிக என்று மாண்டு போனானே, ஏன் 2 நிமிஷம் ஆகாதா இந்தி சபாவை கொளுத்துறதுக்கு? நாங்க அப்படி செஞ்சோமா? தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் எங்க உயிரை மாய்த்து கொண்டு இந்த மொழியை காப்பாற்றணுமே தவிர இன்னொரு மொழியை பயிற்றுவிக்கிற இடத்துக்கு போய் நாங்க தீ வைக்கல, இன்னொரு மொழியை பயிற்றுவிக்கிற இடத்துக்கு போய் நாங்க சூறையாடல, இன்னொரு மொழியை நாங்க அழிக்கணும்னு நினைக்கல. எங்க மொழியை அழிக்காதன்னு சொல்றோம். இதான் எங்க கான்செப்ட். இத பேசி நீ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னா நீ தாராளமா ஏற்படுத்திக்க. ஆனா பொய் சொல்லி கையெழுத்து இயக்கத்தை நடத்தாத. உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லி இந்திக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்லி கையெழுத்து இயக்கத்தை நடத்தாத. நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் தமிழை ஒழித்து விட்டு இந்தியை கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டுகிற உன்னுடைய முயற்சிக்கு எதிரானவர்களாக நாங்கள் தொடர்ந்து இயங்குவோம். 2026 நீ வருவேன்னு சொல்லியிருக்கிறல்ல, நீ முதல்ல வா ராஜா, நீ வா, நீ சட்டமன்றத்துக்கு வா. அதன் பிறகு நீ யாருன்றதை நாங்க பாக்குறோம். 2026 நீ வரியா, உன்னால அதை நிறைவேற்ற முடியுதான்றதையும் நாங்க பாக்குறோம். சவால் விடுகிறோம். 2026 இதையே நீ பேசிக்கொண்டு அதிகாரத்தில் உன்னால் வந்து அமர முடியாது. நீ எம்எல்ஏ கூட ஆக முடியாது என்கிற இந்த நபர் எம்எல்ஏவே ஆக முடியாது. நீ எம்எல்ஏ ஆயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.